சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் ரோகிணி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ எல்லாரும் முன்னாடியே என்னை விட்டு கொடுத்துட்ற மனோஜ், கொஞ்சம் கூட எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேற. மீனாவையும் முத்துவையும் பாரு, மீனா வந்து ரொம்பவே லக்கி, முத்து வந்து எந்த இடத்துலையுமே மீனாவை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. நீ அப்படிலாம் நினைக்காத ரோகிணி, அவங்கள விட உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், இனிமேல் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன், யார் முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீதா வந்து அருண் வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து சீதா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு சீதா நினைக்கிறாங்க. அதனால முத்து வீட்டுக்கு வரணும்னு கூட முத்துக்கு கால் பண்ணியா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க சீதா. கால் பண்ணி இந்த மாதிரி நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் மாமா, போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரி சீதா, சந்தோஷமா இரு. இந்த மாதிரி வீட்டில் எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களே, ஹஸ்பண்ட் எது செஞ்சாலும் பொறுமையாக இருக்கணும், எது சொன்னாலும் கேட்டுக்கணும், நம்ம தான் பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படிலாம் இருக்காத சீதா, எந்த விஷயத்த கேட்கணுமோ அந்த விஷயத்த நீ கேளு. இப்போ எப்படி உங்கள் அக்கா வந்து நான் தப்பு செஞ்சால் நீ எய்த்து கேட்குறா, அந்த மாதிரி தான் நீயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சீதாவும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்து பார்த்தீங்க அப்படின்னா மீனாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. மீனா வந்து வீட்டில் இருக்க மாதிரியே முத்துக்கு தோணிட்டு இருக்கு. ஆனால் மீனா பக்கத்தில் இல்லாததை நினச்சி முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மீனா பார்த்தீங்க அப்படின்னா கார் ஷீட்டுக்கு வந்து முத்துக்காக சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கே வந்து அவள் இல்லாமல் இருக்க முடியல, அவன் நினப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா போய் மீனாவை இப்போ கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே, ஏன் அவங்கள நினச்சி இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பற்றி கேட்குறாங்க. முத்து வந்து மனசு மாதிரி போய் மீனாவை கூட்டிகிட்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.